பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன செய்திகளாக பகிர்ந்து கொள்ளும் போது அது ஒரு முறை தடப்பட்டுச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள அதுக்கு முறையான காலத்தில் கடந்து போனால் தான் நல்லா இருக்கும். ஆதி மனிதனாக ஈசாக்குடைய குமாரன் எழுவர்கள் பிறந்தார்கள், சிறப்பாக வளர்ந்தார்கள். வளர்ந்து பெருகும்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தாய் செய்த தவறு கூட சில பாவத்துக்கு உள்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். நிறைய பேருக்கு தெரியாது. சில வீட்டில் ஈஸியாக சொல்லிடுவாங்க இல்லையா? அது சிலர் தாய் ஒரே குடும்பத்தில் பிறந்து அந்த தாயை பெற்றெடுத்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம், 2 பேரும். ஆனால் சில தாய் பேசும்போது ஒரு பிள்ளைக்கு இப்படியும் மற்ற பிள்ளைகளுக்கு அப்படியாக இருக்கும். அப்படிதான் ஆதியாகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 5வது உற்று கேட்ட தாய் ஒரு ஆசீர்வாதம் மூத்த குமாரனை கொடுக்கறதுக்காக ஈசாக்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மாற்றி அமைக்க தாயே முன் வந்து இளைய குமாரனுக்கு அதை மாற்றி அமைச்சு வேஷம் தரித்து ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்ள நிமித்தமாக அண்ணன் தம்பி 2 பேருக்கு விரோதம் உண்டாகி 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் அங்கிருந்து கடந்து போக காரணம் யார் தெரியுமா? பெரியவங்கள குடும்பத்தில் முதியவராக காணப்படுகிற சிலர் பேசுகிற வார்த்தைகளும் மற்ற குடும்பத்தை பிரித்தே வச்சிடும். அப்படி 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு திரும்பி வரணும் இல்லையா? நம்ம திரும்பி வரும்போது ஒரு பயம். ஏன்னா இவன் கடந்து போக முடியாது, அவனை கொல்ல நினைத்த ஒரு எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அப்போ 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவனி யாக்கோப்பா கடந்து போய் இஸ்ரவேலாக திரும்பி வரான். வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றி அமைச்சு கடந்து வந்தாலும் தன் தேசத்துக்கு திரும்பி வரான். அவன் தேசத்துக்கு கடந்து வரும்போது என்ன நடக்குதாங்கன்னா, தன் சகோதரர் இருக்கிறா, ஏசா இருக்கிறான்னு ஒரு பயம், ஒரு நெருக்கடி நேரிடும் போது கடவுள்கிட்ட நிறைய வேண்டிக் கொள்ளும்போது கடவுளுடைய பர்மிஷனோட கடந்து பயணிக்கிறான். இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு சகோதர தன்மைகளுக்கு இணைய கஷ்டப்பட்டு வருத்தப்படாதீங்க. கடவுள் எடுத்த சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோட மாறிடுங்க. அது அப்படிதான் கடவுள் ஏற்படுத்துவார். பிரித்தெடுப்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல. உலகத்திலிருந்து உன்னை பிரித்தெடுப்பாரு, சகோதர தன்மைகளிலிருந்து பிரித்தெடுக்க மாட்டார். உமக்காக ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக அதுல இருந்து பிரித்தெடுப்படிச்சது முழு குடும்பத்தை ஆண்டு ரட்சிப்புல கொண்டு வர அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அங்க ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது தன்னுடைய யாக்கோப்பு வந்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து ஓடி போய் தன் சகோதரனை கட்டி பிடித்து முத்தம் செய்தான். அவன் மனதில் ஏற்பட்ட எண்ணங்கள் வேற. இன்னைக்கு நம்ம மனதில் என்னெல்லாம் நடந்திருக்கோம். ஆனால் கடவுள் இடத்துல திரும்பவும் சகோதரத்தை கடந்து போய் ஒருவருக்கும் இந்த நாட்கள் சிலுவை நாட்களில் யாரெல்லாம் ஒருத்தருக்கு பகையாக இருக்கிறீங்க அத்தனை இடத்துக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு பாருங்க. சில பகையில உண்டாக்குவாங்க, சிலர்லாம் அழகா உண்டாக்குவாங்க. ஆனா வேதத்தை கடிச்சன்னு வச்சுக்க அந்த பகை இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? கடந்து போகும்படி கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பீங்க. அந்த வேதத்தை படிச்சு ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு முத்தத்தை பார்ப்போம். அடுத்த முத்தத்தை பார்க்கும்போது யோபு புத்தகத்துல ரொம்ப அழகா இருக்கும். 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கிறேன். அழகா இருக்கும் அந்த வசனம். என் மனம் ரகசியமாக அழைக்கப்பட்டது, என் வாய் என் கையை முத்தம் செய்து கொண்டது. ஒருவனுக்கு விரோதமாக செயல்படும் போது அந்த பாவத்துக்கு உள்படக்கூடிய சூழ்நிலைலாம் நம்ம மனது ஏற்படும். அது அறியாத நம்ம செய்வோம்னு நினைப்போம். கரெக்டா திட்டங்கள் வரும். அப்படி ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம செஞ்சு இதை பேசி பார்க்கலாம். முத்தம் கூட செய்து கொள்வது வழக்கம். பாரு, இன்னைக்கு நான் முடிச்சு காட்டுற பரிசுலாம் சவால் விட்டு சொல்லுவாங்க. அப்படிதான் இது ஒரு வார்த்தை. அழகாக சொல்ல, என் மனது ரகசியம் அழைக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தம் செய்து கொண்டது. இதுவும் நியாயாதிபதிகளுக்கும் விசாரிக்கப்படும் இந்த அக்கிரமத்துக்கு அதீனால் உன்னதமான தேவனுக்கு மறுதளிப்பனே. உன்னதமான தேவனை நானே மறுதளிப்பனே. இதை தலையிட்டா அப்ப அது சொல்லிட்டு அடுத்த வசனம் பார்த்தா 29ஆம் வசனம். என் பகஞ்சனும் ஆபத்தினாலும் நான் மகிழ்ந்து பொல்லாப்புக்கு அவனுக்கு நேரிடுவதை களி கூறுவேனே. அவன் ஜீவனுக்கு சாபத்தையும் கொடுக்கும்படி விரும்பினாலும் வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அழகா சொல்லிட்டாங்க. ரகசியமாக மழக்க நம்மளை உட்கார இடத்துலயே பிசாசு தந்திரம்லாம் அப்படித்தான். அழகாக வந்து உன்னை இன்னைக்கு நைட்டு முடிஞ்சா காலையில் விடியப்படும் போது எதையாவது ஒன்று பண்ணு, அப்பதான் கடவுள் உன்னை மேல மேல ஆசீர்வதிப்பார் இல்லையா? செய்த தவிர சிலர்லாம் பயங்கரமா பேசுவாங்க.
என்ன சேர்த்து வச்சேன்னு கூட பேசுவாங்க. சேர்த்து வைத்த ஒன்றே இல்லைங்க. இந்த உலகத்தில் எத்தனை கோடி கணக்கு சேர்த்து வச்சாலும் ஒன்றே கிடையாது. தேவனுக்கு உண்மையாக பரிசுத்தத்தோடு இருக்கும் சகோதரனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தால் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து பெருக பெருக செய்வார். அப்படி தன்னை அர்ப்பணித்து கொடுத்தவர்களுக்கு, அப்போ அர்ப்பணித்து கொடுத்தவர்களுக்கு தேவனை இணைத்த அவங்க சந்தோஷம் உண்டு போது தன் தகப்பனுக்கு தாய்க்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு பார்க்கப்படும் போது அங்கு ஒரு சகோதர இணைகளை இணைக்கப்படும், இங்கு ஒரு மற்றவர்களுக்கு செய்கிற துரோகத்தை தன் தவறை மன்னித்து மனம் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவார். அவன் மாற்றம் அடையக்கூடியதை அவன் வாயால் என்ன பண்ணல, பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி விலகி நின்றான். அதை தான் சொல்றான், அவன் ஜீவனுக்கு ஆபத்தையும் கொடுக்கும்படி விரும்பினாலும் வாயினாலும் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறான். நீ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனை பேர் எப்படி எப்படியோ இருக்கிறீங்க, உபவாசம் போட்டுக்கிற அந்த நாட்களில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்ன செய்யலாம் யோசித்து நினைங்க. உன் வாழ்க்கையை எல்லாம் மாறணும் என்று சொன்னால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொடுத்து இனி வர காலத்தில் இது இந்த மாதிரி காரியத்துக்கு நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப திட்டமான ஆலோசனை கொடுப்பாங்க, சிலர்லாம் பயங்கரமான ஆலோசனை கொடுப்பாங்க. ரகசியமாக உன்னை மனதே உன்னை ஏமாற்றி கொண்டு போயிடும். இன்னைக்கு ஆரம்பத்தில் அது உனக்கு பெருசாக இருக்கும். நம்ம பார்த்து நம்ம நினச்சதுதான் சாதிச்சிட்டோம்னு நினைப்பேன். நினச்சா அந்த சகோதரத்தன்மை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம் வாழன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ள கஷ்டம்தான் வரும், நஷ்டம்தான் வரும், வேதனை. அதுதான் வெளிப்பாடு 18 நாளில் சொன்னால் இவைகளை விட்டு வெளியே வான்னு. மனதில் ஏற்படுகிற பிரச்சனை விட்டு வெளியே வா, அப்போ உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். அங்கே அநேக காரியத்தை கொடுத்து இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலை கொடுத்து பேசுவாங்க இல்லையா, ஈஸியாக பேசிடுவாங்க. நாளைக்கு பிரச்சனை வரும்போது நான் அறியாத செஞ்சுட்டேன் தெரியாத செஞ்சினேன்னு குறை சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் எனக்கு ஒரு சிறிய விஷயத்தில் இன்னைக்கு நான் சரி பண்ணி பேசவே என்னால் முடியல. ஏன்னா ஒரு சிலர் இதயத்தில் வர பொய்யை என்னால் ஜீர்ணிக்க முடியல. இப்போ ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோம், எங்களுக்கு தெரியும் இல்லையா, மனிதன் ஆரம்ப காலத்தில் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். அவங்க பார்த்துக்கிற நடந்துக்கிற விதம், அவங்க பொய் சொல்கிறாங்க நல்லா ஆண்டு உணர்த்துவார். அந்த பொய் சொல்கிறவங்களுக்கு நம்ம சரியான நேரத்தில் சரியாக விலக்கி வருவது சரியாக இருக்கும். அது உண்மையாக கூட இருக்கும். பொய் நாவை நான் அறுப்பேன் ஆண்டவர் நீதிமன்ற புத்தகத்தை படிக்கும் போது 12-26 பொய் நாவை அறுத்துருவாராம். அது எதனா ஒரு பிரச்சனை மாட்டீங்கன்னு சிக்கி கொண்டு அவதிப்படுவாங்க. ஏன்னா சொல்றது பொய், அந்த பொய் இப்படியேப்பட்டதாக இருக்கு சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறாரு. ஆனால் பொய் இனத்துக்கு நமக்கு விட்டு விடணும். அப்போ இன்னொருத்தரை பார்க்கப்படும் போது அதுக்கு அடுத்த டாபிக்கை பார்க்கப்படும் போது ஒருவன் காட்டி கொடுப்பான். லூக்கா 22ஆம் அதிகாரத்தை படிக்க போடும் போது 48ஆம் வசனத்துல இயேசுவை காட்டி கொடுக்க ஒரு வழி எப்படி கண்டுபிடிக்கிறான். ஆதியாக 37ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல 20 வெள்ளிக்காசுக்கு அண்ணன் தம்பியை காட்டி கொடுத்தான் சகோதரனை. 20 வெள்ளிக்காசு வாங்கினா இவன் 30 காசு வெள்ளி உலக ரட்சகரே காட்டி கொடுத்தான். அவன் காட்டி கொடுக்க போலவே இயேசு தெளிவா சொல்ல, அவன் என்னதான் காட்டி கொடுக்க போறான், உன்னதமான தேவனை தான் காட்டி கொடுக்க போறான், உலக ரட்சகரை தான் காட்டி கொடுக்க போறான்றதை தெளிவுபடுத்த சொல்லுவார். இவன் காட்டி கொடுக்க காரணங்கள் நிறைய இருக்கு. இவன் காட்டி கொடுக்கப்பட்டது உலகத்தில் அநேகருடைய பாவங்களே மன்னிக்கப்பட்டது. யுவதாசன் நம்ம குற்றம் சொல்லலாம், தப்பே கிடையாது. அவன் காட்டி கொடுக்கப்படும் போது தான் அவன் மனது அவன் என்ன பண்ணுது, பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நாட்டுக்கு கொண்டு மறித்தான்னு சொல்லி பார்ப்போம். ஆனா ஆண்டவருடைய மனதுல நினைச்சபடி இவன் காட்டி கொடுக்கப்படும் போது உலகத்தில் இருக்கிற அத்தனையுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நீங்கி போனன்னு சொன்னால் அந்த சிலுவை இவர் சுமந்தால் தான், அவர்களுக்காக அந்த பாவத்தை உள்பட்டு இவர் மறித்தா தான், 3ஆம் நாள் விழுத்தியதா தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்கும் விடுதலை கிடைக்கும். சில முத்தங்கள் கொடுப்பாங்க நினைக்கிறீங்க, ரொம்ப கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்புறீங்க. இல்லை சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமானவங்க, மனைவியை கூட இருக்கலாம், சில விஷயங்கள் அப்படி கணவர்கள் கூட இருக்கலாம். தன் காரியத்துக்காக வாய்க்கு செய்யும்படி ஏமாற்றக்கூடிய முத்தங்கள் எத்தனையோ முத்தங்கள் உண்டு. அதனால் குடும்பத்தில் பல பிரச்சனை உண்டாகி போயிடும். ஆனால் கர்த்தரே நீ விசுவாசித்திரு, உன்னால் மீட்கப்பட்டபடியாக அந்த யூதாசால இந்த உலகத்திலே மீட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால யூதாசால வாழ முடியல, நாட்டுக்கொண்டு மறித்தானா. நிறைய இருக்கும் பைபிள்ல. ஒரு சகோதரியை கொடுத்து நான் படிக்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். லூக்கா 7ஆம் அதிகாரத்து 38ஆம் வசனத்துல அந்த சகோதரி கொடுத்து பார்க்க போது பாவப்பட்ட ஸ்திரீ, அவ்வளவுதான். நல்லா பாருங்க, ஒவ்வொரு பாவம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த சகோதரிக்கு அந்த பாவத்தை பற்றி பேசப்பட்டிருக்காது. பாவப்பட்ட ஸ்திரீ, அவ்வளவுதான். லூக்கா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிக்கிற பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், அது அழகா படிக்கிற பாருங்க.
அவருடைய பாதத்தில் அருகிலே பின்னேல் நின்று அழுது கொண்டால் அவருடைய பாதங்களே தன் கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினாலும் துடைத்து அவருடைய பாதத்திலே முத்தம் செய்தாலாம், பரிமள தைலத்தை பூசினான். கண்ணீரினால அந்த பாதத்துல அழுது 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 அந்த பாதத்தை என்ன பண்றான், தலைமுடியால் துடைத்து என்ன பண்றான், பனிமர தைலத்தால தடவுறான். தொடச்சு தலைமுடியால தொடச்சு எடுத்தவே பனிமர தைலத்தை தடவுறாங்க. அது கூட ரேட்டு பேசுவாங்க. இது எவ்வளவு ஆகும் தெரியுமா? இன்னைக்கு பாவங்கள் நம்ம அறிக்கை செய்யறோமா, என்னமோ நம்ம சொல்லுவோம், நாங்க இப்படி பாசிங்ல இருக்கிறோம், அப்படி பாசிங்க. உனக்காக பாருங்க, நேற்று கூட ஒரு வசனம் கொடுத்து உங்களுக்கு லூக்கா புத்தகத்துல 23, 28 எனக்காக அழ வேண்டாம், உனக்காகவும் பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். இந்த சகோதரி அப்படிதான் அழுகிறாங்க. அநேக பாவப்பட்ட ஸ்திரீ, கலிங்கி தணிந்த ஸ்திரீ, பயந்த ஸ்திரீ பாதத்தை படித்து கொண்டால், கண்ணீரினால நினைச்சா, அதை முடியால் தொலைச்சா, முத்தம் செய்தால், நல்ல ஒரு தைலத்தை எடுத்து அந்த பாதத்தில் வந்து வணங்கி முத்தம் செய்யும் போது அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் பாவம் ஏன் மன்னிக்கப்படல தெரியுமா? முழுமையாக இந்த பாவப்பட்ட ஸ்திரியை போல முழுமையாக ஆண்டவரிடத்துல நீ அர்ப்பணித்து கொடுத்தேன்னு சொன்னால் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். கொஞ்சத்துல உண்மையா இருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க, இல்லையா? லூக்கா 16:10 கொஞ்சத்துல உண்மையா இருக்கு, அநேகர் உன்னை அதிகாரியா மாத்துங்க, தேவனாக இருப்பார். அப்போ மற்ற ஒரு காரியத்தை பார்க்கும்போது 15ஆம் அதிகாரத்தில், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இங்கே இளைய குமாரன், அங்க ஆதியாகத்தில் 27ஆம் அதிகாரம் பார்த்தோம்னா அவரு இளையர் தான், மூத்தவருக்கு விரோதமாக இளையவர். இங்கேயும் அதுதான் நடக்குது. இந்த இளைஞர் என்ன பண்றாரு, இவரை தான் கெட்ட குமாரன் வாங்க, பைபிள் இல்லாத ஒரு சுவிசேஷம் அடிப்பாங்க பாஸ்டர்ஸுங்கள. அந்த இளைய குமாரன் மனம் மாறினா, இன்னைக்கு மனிதன் மனம் மாறுறானா கேட்டா எந்த சபையில யாருமே இப்ப மனம் மாறுறது கிடையாதுங்க. அந்த போதகர் இப்படி பேசிட்டாரு, இவர் இப்படி பிரசங்கித்து பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்றாருன்னு சொல்லி குறை சொல்லி கடந்து போன எத்தனை வாலிபர்கள் உண்டு சபையில, எத்தனை குடும்பத்தார் உண்டு. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரன் என்ன பண்ணிட்டு கடந்து போனான்னு ஆஸ்தி அந்தஸ்து வந்து போய் இந்த சபையில எனக்கு ஒரு சபை கட்டக்கூடிய சிலர் சபையை போய் ஆரம்பிப்பாங்க. அழைப்பில்லாத அநேகர் அழைக்கப்பட்டார், ஒரு சிலர் தான் தேவன் தெரிந்து கொள்ளப்படுவார். எனக்கு தெரியும், எங்க சபையில ஒருத்தர் இருந்தாரு, ஒரு பெரிய ஆட்களா மாறிட்டார். இப்போ ஒன் டைம் என்ன பார்த்து சொன்னாரு, ஆனா எத்தனை பேர் வரலாம் நான் ஊழியத்துக்காக, அப்படியானா கொஞ்ச நாள் இருக்கலாம், ஒரு 7 வருஷம் அப்படி இப்படி ஊழியம் செய்ய முடியும், அதுக்கு முன்னாடி அவங்க விட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நான் ஏன் அப்படி சொன்னேன், அவர் அநேகரால் வந்தவர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் உண்டுன்னா அது யாரு, அது நீயா கூட இருக்கலாம், நீங்க ஊழியத்துக்கு போய் நிற்கிற கிராமங்கள்ல அப்படின்னு சொன்னவர் தான். இன்னைக்கு அவர் இருக்கிற மவுண்ட் ரோட்ல இருக்க சென்னையில. எங்க சபையில நாங்கள் அநேகரும் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவங்க, அத்தனை பேரும் ஊழியக்காராக கத்து தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்தில் சரியாக நேர்த்தியாக நடத்தினார். அப்ப இளையகுமாரன் அவர் கெட்டகுமாரனை போய் என்ன பண்றோம், கெட்டகுமாரனும் அந்த இளையகுமாரன் மாற்றி வரும்போது தகப்பன் அழைக்கப்பட்டது. ஆதியாக என்பதை லூக்கா புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது அந்த வரான் என்று தெரிந்த உடனே ஓடி போய் அவனை முத்தம் செய்தாரு, நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாரு, ஒரு மோதிரத்தை போட்டாரு, கொழுத்து கன்று அடித்தாரு, சுக வாழ்க்கை கட்டளையிட்டார். உன் வாழ்க்கையில மாறணுமா, அர்ப்பணித்து ஒப்பு கொடு. ஒரு பாவப்பட்ட ஸ்திரியை பாவங்களை மன்னித்த கர்த்தர் உன்னையும் மன்னிப்பார். பார்க்குற அந்த சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், நீ இளையகுமாரனை போல தேவனை விட்டு சபையை விட்டு பின்வாங்கிட்டேன், நான் சபைக்கு போக மாட்டேன், இந்த சபையில போனா இதை பேசுறாங்க அதை பேசுறாங்க, நீ என்ன செய்து என்று உன்னை ஆராய்ந்து பார்த்துக்கொள். நீங்க படிச்சோம் இல்லையா ஒரு வசனத்தை, யோபு புத்தகத்துல படிச்சோம் இல்லையா, 31ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. என் வாய் பாவத்துக்கு ஒத்துக்கொள்ளையா, ஏன் பாவம் செய்ய விரும்பல, அப்போ ரகசியம் அழைக்கப்பட்டாலும் அவன் ஒத்து போல, தேவனுக்கு பயப்படுறான். எத்தனையோ விதமான காரியத்தை ஒன்று மழைக்கப்பட்டு வச்சிருக்கிற அவரை கொடுத்து நம்ம எத்தனையோ தந்திரமா பேசிக்கொண்டிருப்போம் ஊழியக்காரங்களை. அதை விட்டு விலகுங்க, உன்னை அழைத்த தேவனை மட்டும் நம்புங்க, சபைக்குள்ள வாருங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போறது முக்கியம் கிடையாது. இளையகுமாரை போல அந்த பாவப்பட்ட ஸ்திரியை போல உன்னையும் பாவங்களை மன்னிக்க வேண்டாம் முழு மனதோடு தேவனத்தில் அறிக்கை செய்து உன்னையும் உன் கணவரும் உன் பிள்ளைகளும் உன் சகோதரனும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு ஜெபித்து பாரு, உங்களை மேல மேல ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்கள். ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, உன் கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொரு இதயம் திறக்கப்படட்டும், மனமாறட்டும். இந்த 40 நாள் உபாசல கர்த்தர் என்னையும் மீட்டெடுத்தார் என்று சாட்சி சொல்லட்டும், நாம மகிமைப்படட்டும். பெரிய இயேசு மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.